தமிழ்நாட்டில் மறைமுகமாக பாஜக ஆட்சிதான் நடக்கிறது. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அமைதியாக இருந்த விசிக துணை பொதுச் செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் வெடித்த இந்த வார்த்தைகள் தான் இப்போ தமிழ்நாட்டு அரசியலையே சூடேத்தி இருக்கு. தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி இல்லவே இல்ல அப்படின்னு ஒரே போடா போட்டு உடைச்சிருக்காரு ஆளூர் ஷானவாஸ். நிர்வாகத்தை கத்துக்க டைம் எடுத்துக்கோங்க, ஆனா கொள்கையில சமரசம் பண்ணாதீங்க அப்படின்னு போற போக்குல தாவேக்காவுக்கு ஒரு அடி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டு அரசியலை இப்ப திடீர்னு மறுபடியும் பரபரப்பாயிருக்கு. விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் கொடுத்த ஒரு நேர்காணல். அப்படி அந்த நேர்காணல்ல அவர் என்ன பேசினாரு, எதனால இந்த சர்ச்சைகள் கிளப்பப்படுகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம விலாவரியா பார்ப்போம். முதல்ல தாவேகா அரசு குறித்து திருமாவளவன் சொன்னது என்னன்னா, இது அவங்களோட லேர்னிங் ப்ராசஸ் டைம், அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆளூர் ஷானவாஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க லேர்னிங் ப்ராசஸ்ல இருங்க, நிர்வாகத்தை கத்துக்க 5 வருஷம் கூட டைம் எடுத்துக்கோங்க, ஆனா கொள்கையில சமரசம் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுக்கு அவரு உதாரணமா எடுத்துட்டு வர்ற விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு. முதல்ல ஆளூர் ஷானவாஸ் சொன்ன அந்த குற்றச்சாட்டுல இருந்து வருவோம். முதல் குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி திமுகவோ அதிமுகவோ மாறி மாறி அரசாங்கம் அமையும் போது அவங்க அதுக்கு இப்போ திமுக ஆட்சியில இருந்துட்டு போயிருக்காங்க, அடுத்ததாக அதிமுக ஆட்சி அமைது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகளையும் ஐபிஎஸ் அதிகாரிகளையும் மாத்திட்டு தங்களோட கட்சியோட கொள்கைகளுக்கும் தங்களுக்கும் இணக்கமா இருக்கிற அதிகாரிகள் அந்த இடத்துல வைக்கிறது தான் எல்லா கட்சிகளும் பண்ற வேலை. அதே வேலையை தான் மாற்றம் தர வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்த நம்ம விஜய் அவர்களும் பண்ணியிருக்காரு. ஆனா திமுக ஆட்சியில இருந்த எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளையும் அங்கிட்டு இங்கிட்டு இடம் மாத்தி சிறப்பான அதிகாரிகளை போட்டிருக்கோம் அப்படின்னு மார்த்தட்டிக்கிட்ட விஜய் அவர்கள் தேர்தல் காலத்துல தேர்தல் ஆணையத்தால நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி சாய்குமாரை மட்டும் ஏன் பதவியிலிருந்து மாத்தல, அது மட்டும் இல்லாம அவருக்கு ஏன் அவரோட பதவிக்கு ஏன் நீட்டிப்பு காலம் வழங்கி இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. இந்த சாய்குமார் ஐஏஎஸ் யாருன்னா, தேர்தல் நேரத்துல தேர்தல் ஆணையத்தால பணியமர்த்தப்பட்டவர். அதை விட முக்கியமா அமித்ஷாவோட முதன்மை செயலாளராகவும் இருந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ உங்களோட அரசியல் எதிரி திமுகவோட ஆட்சியில அங்க இருந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு உங்களோட கொள்கை எதிரியான பாஜகவின் செல்லப்பிள்ளையான தேர்தல் ஆணையத்தால பணியமர்த்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி சாய்குமாரை மட்டும் ஏன் மாத்த தோணல, எதுக்காக அவருக்கு பதவி நீட்டிப்பு காலம் வேற வழங்கியிருக்கீங்க? அப்போ நீங்க பாஜகவோட இணங்கி இணக்கமா போறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா இந்த இணக்கம் நல்லதுக்கா தெரியல அப்படிங்கிற கேள்வியை ஆளூர் ஷானவாஸ் முன்வைக்கிறாரு. விகடன் போன்ற பத்திரிகைகள்ல வந்த செய்திகளின்படி பார்த்தோம்னா, முதலமைச்சர் விஜய் எந்த ஒரு துறையோட செயலாளரையும், தலைமைச் செயலகத்தில் இருக்க துறை செயலாளர்களை தனியா சந்திச்சு பேசுறதே கிடையாது. துறை செயலாளர்களா இருக்கிறவங்க முதலமைச்சர் கிட்ட என்ன சொல்லணும், ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துட்டு போகணும்னாலும் அது தலைமை செயலாளர் வழியா தான் போகணும் அப்படிங்கிற விதி எழுதப்படாத விதியா இப்ப தலைமை செயலகத்துல மாறி இருக்கு. நல்லா யோசிங்க, ஒரு முதலமைச்சருக்கு அந்தந்த துறைகள்ல என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அந்தந்த துறை செயலாளர்கள் கிட்ட தனிப்பட்ட முறையில பேசும்போதுதான் அங்க என்ன குறை நிறைகள் இருக்கு, என்ன மாற்றப்பட வேண்டும், என்ன மாற்றப்பட வேண்டாங்கிற விஷயத்துக்கு ஒரு முதலமைச்சரா, அதுவும் முதல் முறையா மொத்தத்திலே 3 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சராகி அரசியலை பத்தியோ அரசு நிர்வாகத்தை பத்தியோ எதுவுமே தெரியாத மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு துறை குறித்தான ஒரு தெளிவு ஏற்படணும்னா அந்த துறை சார்ந்த செயலாளர்களை தனியா சந்திச்சு பேசுறதுதான் நாகரிகமாவும் இருக்கும், சரியாவும் இருக்கும். ஆனா இங்க துறை செயலாளர்கள் என்ன விஷயத்தை சொல்லணும்னாலும் அது தலைமை செயலாளர் வழியா, சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிற ஒருத்தர் வழியா தான் முதலமைச்சருக்கு போகும். அப்படின்னா இங்க என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? இது மாற்றம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இல்ல, இப்பதான் இந்த மாற்றம் வந்திருக்கு. தலைமை செயலாளர் வழியா தான் எல்லாம் போகணும். அப்போ தலைமை செயலாளர் அப்படிங்கிற ஒரே ஆள்கிட்ட அதிகாரம் ஒட்டுமொத்தமா குவிஞ்சிருக்கிறத பார்க்கும்போது இந்த தமிழ்நாட்டோட ஆட்சி விஜய் அவர்களால் நடத்தப்படுதா இல்ல மத்திய அரசின் நிழல் அதிகாரிகளால் நடத்தப்படுதா அப்படிங்கிற கேள்வி எழாம இல்ல நமக்கு. இப்போ இன்னொரு விஷயம், ஆளூர் ஷானவாஸ் பேசின அந்த முக்கியமான விஷயம், நிர்வாகத்தை கத்துக்க டைம் எடுத்துக்கோங்க, கொள்கை ரீதியா சமரசம் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. இந்த வார்த்தை அவர் சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த நெறியாளர் கேட்ட கேள்வி, அவர் என்ன கேட்கிறாருன்னா, அவங்களுக்கு டைம் கொடுக்கணும்னு திருமாவளவனே இவ்வளவு மென்மையா பேசும்போது நீங்க இவ்வளவு காரசாரமா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டதுக்கு தான் ஆளூர் ஷானவாஸ் சொல்றாரு, நீங்க நிர்வாகத்தை கத்துக்க 6 மாசம் என்ன 5 வருஷம் கூட டைம் எடுத்துக்கோங்க, அதுல தப்பே இல்ல, ஆனா கொள்கை ரீதியா உங்க கொள்கை எதிரியோட சமரசம் பண்ணிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, எந்தெந்த இடங்கள்ல தாவேகா கொள்கை ரீதியா பாஜக ஆர்எஸ்எஸ் ஓட சமரசம் பண்ணிக்கிட்டாங்க நம்ம பார்க்கணும். முதல் விஷயம், விஜய் அவர்களோட பதவி ஏற்பு விழாவில் நடந்தது. தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதுக்கான காரணம் கேட்கப்பட்டப்போ எங்களுக்கு தெரியாது,
இனிமே இப்படி நடக்காது, நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணோம். அப்ப ரிக்வெஸ்ட்னு கூட சொல்லல. நம்ம இப்போ கல்வி அமைச்சரா இருக்கார்ல ராஜ்மோகன், என்ன கேள்வி கேட்டாலும் ரொம்ப தெளிவா பேசுவாரு. அந்த கல்வி அமைச்சர் என்ன சொன்னாருன்னா, அப்படி ஒரு விஷயம் நடக்க போறது எங்களுக்கு தெரியாது, நாங்க எழுதி கொடுத்த அந்த நிகழ்ச்சி நிரல்ல நாங்க 3ஆம் இடத்துல தமிழ் தாய் வாழ்த்தை எழுதி கொடுக்கல, இது எங்களுக்கே தெரியாம நடந்த தவறு, இனிமே இப்படி நடக்காது அப்படின்னு பேசினாரு. சரினா அடுத்தது அமைச்சர்கள் பதவி இருக்கிறாங்க, அந்த கூட்டத்திலேயும் இதே தான் நடக்குது. அப்ப கேட்டதுக்கு நீங்க வேணா மைக் எடுத்துட்டு போய் மேல கேளுங்க, நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்ட கேள்வி ரிக்வெஸ்டா மாறுது. அதாவது தைரியமா பேசிட்டு இருந்தாங்க, அப்படியே பம்புறாங்க. பூனை புலி ஆகலாம், இங்க புலி பூனை ஆயிட்டு இருக்கு. புலின்னு சொல்லி ஒரு பூனையை தூக்கி உட்கார வச்சிருக்காங்க. நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணோம், நீங்க வேணா கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா சரி, ரெண்டாவது ஆல்ரெடி பதவி ஏத்துக்காத அமைச்சர்களுக்கு ரெண்டாவது முறையா வன்னி அரசு இவர்கள்லாம் பதவி ஏற்றுக் கொள்ளும் போது மறுபடியும் அதே தவறு தான் நடக்குது. அதே காரணத்தை தான் சொல்றாங்க. சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கப்பட்டப்போ முதலமைச்சர் விஜய் இனிமே இப்படி நடக்காது, நாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு பேசினாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்த சட்டமன்ற கூட்டங்கள்ல தைரியமா சொல்றாரு, நாங்க ஒன்றிய அரசை எதிர்க்கிறதா இல்ல, நாங்க சண்டை போட்டு தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை இழக்கிறதா இல்ல, ஒன்றிய அரசு இந்திய அரசா மாறி இருக்கு இந்த ஆட்சியில. இதுதான் மிகப்பெரிய மாற்றம். இந்திய அரசு மத்திய அரசோட இணக்கமா போய் தமிழ்நாட்டின் உரிமைகளை வாங்கிட்டு வரும். அவங்க கூட இணக்கமா போனீங்கன்னா உங்க தலையை தடவி உங்களுக்கு இருக்கிற எல்லா உரிமைகளையும் அவங்க பறிக்க போறான்னு அர்த்தம். இதை எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க நல்லா ஆட்சி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே. முதல் விஷயம் இது தமிழ் தாய் வாழ்த்து. அடுத்த இரண்டாவது விஷயம், இன்னைக்கும் அதே தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்திருக்க ஒரு பிரச்சனை தான். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோட பட்டமளிப்பு விழாவில் முதல்ல வந்தே மாதரம் பாடப்படும், இரண்டாவது தேசிய கீதம் பாடப்படும், தமிழ் தாய் வாழ்த்து மூணாவது தான் பாடப்படும். இதுதான் எங்களுக்கு ஆளுநர்கிட்ட இருந்து வந்திருக்க புரோட்டோகால் அப்படின்னு அந்த துணைவேந்தர் பேசுறாரு. இன்னைக்கு அந்த பட்டமளிப்பு விழா நடந்ததை விஸ்வநாதன், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் புறக்கணிச்சிருக்காரு. புறக்கணிச்சது மட்டும் இல்லாம Facebookல அவரை வாழ்த்தி ஒரு போஸ்ட் வேற போட்டிருக்காரு. அது இரண்டாவது விஷயம். ஆனா அந்த துணைவேந்தர் உறுதியா இருக்காரு, முதல்ல வந்தே மாதரம், இரண்டாவது தேசிய கீதம், மூணாவது தமிழ் தாய் வாழ்த்து. ஆனா அந்த தாவேகா கட்சியை ஃபாலோ பண்ற தொண்டர்களுக்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கும் ஒரு பாட்டு தானே, அதை முதல்ல பாடினா என்ன, மூணாவது பாடினா என்னங்கிற கேள்வி எல்லாம் வருது. மாநிலத்தோட உரிமை என்ன, ஒரு மொழியை காப்பாத்துறதுக்கான இது என்ன, எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு பாட்டு, நீங்க பாட்டா எங்க அண்ணனோட மட்ட பாட்டு போட்டா கூட நாங்க சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு மாநில உரிமைகளை பத்தி எதுவுமே தெரியாத திமுகவை பத்தி தெரிஞ்சிருந்தா கூட இவங்களுக்கு இந்த உரிமை எல்லாம் தெரிஞ்சிருக்கும். திமுகங்கிற பேரை தவிர எந்த அரசியல் அறிவும் இல்லாததுனாலதான் இதெல்லாம் ஒரு விஷயமாவே அவங்க கண்ணுக்கு படல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடந்த பட்டமளிப்பு விழாவில் 800 மாணவர்கள், 800 பட்டதாரி மாணவர்கள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க பட்டமளிப்பு விழாவுக்கு. ஆனா கோல்டு மெடல் வாங்கின 116 பேருக்கு மட்டும்தான் ஆளுநர் கையால பட்டம் வழங்கப்படும் சொல்லி மீதி மாணவர்களை எந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளுறாங்கன்றத பாருங்க. தமிழ்நாட்டோட ஜீவாதார பிரச்சனைகள்ல இந்த மாதிரி ஆளுநர் தலையிடும் போது அரசு மௌனம் காப்பது கொள்கை ரீதியா பாஜகவோட சமரசம் பண்ணிட்டு போறாங்களா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது. மூணாவதா, மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டின் ஒப்புதல் தேவையில்லை அப்படின்னு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்குது. அதை எதிர்த்து பேசவோ கண்டனங்கள் தெரிவிக்க வேண்டிய மாநில அரசு மௌனமா இருக்கு. இதை எப்படி எடுத்துக்க முடியுதுன்னா, முழுக்க முழுக்க பாஜக அப்படிங்கிற கட்சி கிட்ட அடங்கி ஒடுங்கி போயிட்டாரு விஜய் அவர்கள். அதனாலதான் மத்தியில பாஜகவை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் பண்ணும்போது அங்க மத்திய பாஜக அரசு என்ன மாதிரியான தடியடியையும் அடக்குமுறைகளையும் மாணவர்கள் மேல கையாண்டதோ அதே விதமான அடக்குமுறைகளை இங்க எஸ்எஃப்ஐ டைஃபி மாணவர்களும் இயக்கமும் நடத்தும் போது பேட்ஜ் இல்லாம போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்றதும், மிதிக்கிறதும், இழுத்துட்டு போறதும், பெண்களை திட்டுறதும், இந்த மாதிரியான வேலைகளை இங்க இருக்கிற தாவேக அரசு பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒன்றிய பாஜக அரசுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற தாவேக அப்படிங்கிற கட்சியோட அரசுக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியலைங்கிறதா நிதர்சனமான உண்மை. அடுத்ததா ஆளூர் ஷானவாஸ் பேசின ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி இல்லை. அந்த வார்த்தை அவர் ஏன் சொல்றாருன்னா, ஒட்டுமொத்த இந்திய அளவில் இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமா வச்சுதான் உருவாக்கப்பட்டது. அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஒற்றை நிலைப்பாடும் ஒற்றை கொள்கையும் இல்லைன்னா அங்க இருக்கிற எந்த கட்சிகளுக்குள்ளேயும் எந்த விதமான கொள்கை ஒற்றுமையும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸால திமுக இல்லாம ஒரு பலமான இந்தியா கூட்டணியை உருவாக்க முடியல. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, நாங்க டிட்டாச்மெண்ட்ல தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. இடதுசாரிகள், அதாவது சிபிஐ, சிபிஐஎம், இவங்க ரெண்டு பேரும் தங்களுக்குன்னு தனி பிராண்ட் அமைச்சு தனியா நாங்க மக்கள் கிட்ட போறோம், தனியா நாங்க தேர்தலை சந்திச்சுக்கிறோங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி மகாபலிபுரத்தில் நடந்த தோழமை கட்சிகளோட கூட்டத்தில் கூட இந்த பாஜக எதிர்ப்பு குறித்தோ இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்தோ எந்த விதமான முடிவும் எடுக்கப்படலை. இப்ப இருக்கிற முதல்வர் ஜோசப் விஜயோ கூட்டணி தோழமை கட்சிகளோ கையை உயர்த்தி எந்த மாதிரியான அடையாளங்களும் யாருக்கும் காட்டப்படவும் இல்லை.
இன்னொன்று, பிரவீன் சக்கரவர்த்தி தனியாக சமூக நீதி கூட்டணின்னு ஒரு பேர் சொன்னதுக்கு அந்த கூட்டணி பற்றி எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அதில் இல்லைன்னு சிபிஐயும் சிபிஎம்மும் அவரை கடுமையாக விமர்சித்தாங்க. அந்த கூட்டணிங்கிற பேரே கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது. இப்படி இந்தியா கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தில் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி பாஜக எதிர்ப்பை மையமாக வச்சு தாவேகாவோ காங்கிரஸோ இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்க முடியாமல் தவிர்க்கிறாங்க. ஏன்னா மகாபலிபுரத்தில் நடந்த தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் விஜய் அவர்கள் இதை குறித்து எதுவும் பேசலை. அங்கே கலந்துக்கிட்ட அந்த தோழமை கட்சிகளின் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, துணை பொதுச் செயலாளர்களும் சரி, பத்திரிகையாளர்கள்கிட்ட சொல்லும்போது விஜய் அவர்கள் தன் மேலே வர்ற விமர்சனத்தை கிட்டத்தட்ட ஒரு முட்டு கொடுக்கறதுக்காக தான் தோழமை கட்சிகளோட கூட்டணியை நாடுறாரு. பாஜக எதிர்ப்போ, மதவாத சக்திகளுக்கு எதிரான எதிர்ப்போ, சனாதன எதிர்ப்போ எதுவுமே விஜய் பேசுறதில்ல, விஜய் அதை பேசுவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை தான் கொடுக்குறாங்க. இப்போ திமுக இல்லாமல் காங்கிரஸால் ஒரு கூட்டணியை உருவாக்க முடியல. ஆனால் விசிக, சிபிஐ, சிபிஎம் இந்த மாதிரி கட்சிகளுக்கு தெரியுது விஜய் அவர்கள் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இல்லை, இன்னொன்று அவர் பாஜகவை எதிர்க்கவே இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து நிற்கிறாங்க. ஆளூர் ஷானவாஸ் இந்த விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், திமுக இருந்த அளவுக்கு ஃபோர்ஸாவோ, திமுக பாஜகவை எதிர்த்த அளவுக்கு கடுமையாவோ, எதிர்க்கவோ, விமர்சிக்கவோ, ஒரு கண்டனம் தெரிவிக்க கூட விஜய் பயப்பட்டு வாயை மூடி மௌனமாக இருக்காரு. விசிக அப்படிங்கிற கட்சிக்குள்ளேயே இப்போ 2 நிலைப்பாடு நிலவுதோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. திருமாவளவன் கொடுக்குற பேட்டிகளை பார்க்கும்போது அவரால் ஒரு நிலையான முடிவை எடுக்க முடியல. இப்போ ஆளூர் ஷானவாஸ் பேசினது கூட விசிக தலைவர் திருமாவளவனோட மனக்குமுறல்களாக இருக்குமோ, இதை பேச முடியாமல் தான் இங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் போக முடியாமல் மனுஷன் தடுமாறுறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இன்னொரு பக்கம் உதாரணத்துக்கு ஆதிதிராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறைன்னு பேர் மாற்றினப்போ அதை எதிர்த்து ரவிக்குமார் ஒரு கண்டனமும், அதே சமயம் அதை ஆதரித்து வன்னியரசு ஒரு கருத்தும் சொல்றாங்க. இப்படி விசிகாவுக்குள்ளேயே 2 விதமான கருத்து மோதல்கள் நிலவிட்டு இருக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கும் தாவேகாவும் அவங்களோட கூட்டணியில இருந்து அதே சமயம் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்க விசிகாவும் ஒரு அரசியல் காரணத்துக்காக மட்டுமே ஒரு கூட்டணியில் பயணிக்கிறாங்களா, இல்லை கொள்கை சித்தாந்தம் சார்ந்து தான் ஒரே கூட்டணியில் பயணிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஆக சுருக்கமாக சொல்லணும்னா, என்னதான் ஆட்சி கையில் இருந்தாலும் கொள்கை ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தாவேகா அரசும் ஜோசப் விஜய் அவர்களும் ஏகப்பட்ட சோதனைகளையும் எதிர்ப்புகளையும், அந்த எதிர்ப்புகளுக்கு காரணமும் அவரோட மௌனம் தான். மௌனத்தை கலைச்சு பேசுவார், நல்லது பேசுவார்னு நினச்சா வாயை திறந்தா திமுக, ஸ்டாலின் சார், இதை தவிர எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. கேட்கிற கேள்விகளுக்கும் பதில் வர மாட்டேங்குது அவர் வாயிலிருந்து. இப்போ இந்த கள்ள மௌனமும் இந்த பாஜக எதிர்ப்பில் அவர் காட்டக்கூடிய அந்த அசட்டைத்தனமும் தான் கூட்டணி கட்சிகளாக இருக்கிற விசிகாவையே ரோட்டுக்கு வந்து பேச வைக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆளூர் ஷானவாஸ் வச்சிருக்க இந்த குற்றச்சாட்டுகள் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.